தளபதி வெற்றி கொண்டான். யார் பேரு? விஜய் பேரு. இப்போதான் ஜனநாயகன் டீசர் பார்த்துட்டு வரேன். சும்மா கேஜிஎஃப் மாதிரி மிரட்டலாக இருக்குது. தீப்பந்தத்தோட தீயா வராரு தளபதி. எங்கள் எதிரிங்க கோட்டைக்குள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாரு? திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி போகிற ஐடியா இல்லைன்னா படத்துலையா இல்லை வேறு எதுலையாமா? இந்த படத்தை பெண்களுக்கானது மாதிரியும் தெரியுது. பெண் பிள்ளைகளை புலி மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு டயலாக் வருது. ஒரு சின்ன குழந்தை விஜயை பார்த்து நீங்கள் சூப்பர்மேன் அங்கிள் அப்படின்னு கேட்குது. அதுக்கு விஜய் சொல்கிறாரு பாருங்க டயலாக், இல்லைம்மா நான் சாதாரணமானவன் தான், ஆனால் நான் செய்கிற வேலையெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாரு. ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே ட்ரோன் ஷாட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. அனிருத் இசையில் தெரிக்க விட்டுருக்காரு. துப்பாக்கி படத்தில் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிம்பாரு, இந்த படத்தில் ஐ ஆம் கம்மிங் அப்படிங்கிறாரு. இது யாருக்கானதுன்னு உங்களுக்கே தெரியும். வழக்கமாக விஜய் படத்தில் லவ் சீன்ஸ் இருக்கும், ஆனால் இந்த படத்தில் பார்த்தா தெரி படத்தில் வர மாதிரி அப்பா மகளுக்கான அந்த அஃபெக்ஷனோட இருக்கும் போல இருக்கு. ட்ரெய்லர்லேயே ஸ்டென்ட்லாம் சும்மா அனல் தெரிக்குது. ஸ்டென்ட் மாஸ்டர் யாரு? அனல் அரசு. ட்ரெய்லர் எண்டில் மக்கள் எல்லோரும் விஜயை கொண்டாடுறாங்க, ஆனால் ஆளுங்கட்சி அரசியல்வாதிங்க விஜயை எதிர்க்கிறாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் படம் எப்படி இருக்கும், யாருக்காக இந்த படம் வருது, விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது படம் வெளியில் வந்தோன்னா தெரிய போகுது. ட்ரெய்லரே இவ்வளோ அசத்தலாக இருக்குன்னா நிச்சயம் இது வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறத எனக்கு சந்தேகமே இல்லை. கூடிய சீக்கிரம் ஜனநாயகன் ரிவ்யூ போடுறோம். நம்ம கிளாசிக் தமிழ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.